ஹலோ காய்ஸ், இன்னைக்கான நம்மளோட இந்த வீடியோவில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே போல் கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் கிளிக்கும் பண்ணி வச்சுக்கோங்க. நிறையா பேர் யார்ட்டையாவது சண்டை போட்டு வந்தாலோ அல்லது ரொம்பவே டெப்ரெஷனில் இருந்தால் கூட காஃபி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு குடிச்சிருந்துருப்பாங்க. ஆனால் அப்படி குடிக்கிறது நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லதான். ஏன்னா காஃபி குடிக்கிறது மூலமாக நம்ம ரொம்ப வருஷத்துக்கு ரொம்ப நல்லாவும் வாழுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் காஃபிங்கிறது அளவோடு குடிக்கணும். அதே நம்ம ஒரு வேளை அளவுக்கு மீறி குடிச்சிட்டோம் அப்படின்னா அது ரொம்பவே நம்ம உடம்புக்கு தப்பாக போயிடும். ஸோ அதனால் இந்த விஷயத்தை எப்பொழுதும் உங்கள் மைண்டில் நீங்கள் வச்சுக்கோங்க. அதே போல் காஃபி குடிக்கிறவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த விஷயத்த சொல்லிடுங்க. நீங்கள் சாப்பாடு சாப்பிட முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருக்கீங்க. அந்த நேரத்தில் உங்களுக்கு ரொம்பவே அதிகமாக பசி எடுக்க ஆரம்பிச்சிருது. அதனால இந்த சுச்சுவேஷனை சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு ட்ரிக் இருக்குது. நீங்கள் ஒரு அரை பாட்டில் ஐஸ் வாட்டரை குடித்தாலே போதும். நீங்கள் சாப்பாடு சாப்பிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு பசி அடங்குதோ அதே அளவுக்கும் ஐஸ் வாட்டர் குடிக்கும்பொழுது உங்களுக்கு பசி சீக்கிரமாகவே அடங்கிடும். ஸோ அதனால் இந்த இடத்துல அதாவது இந்த சுச்சுவேஷனில் இருக்கும்போது மட்டும் இந்த ட்ரிக்கை பயன்படுத்தி பாருங்கள். நீங்கள் எப்பொழுதுமே உங்கள் வீட்டில் காய்கறி வெட்டி முடிச்சதுக்கப்புறமா அதுலேருந்து வர ஒரு வேஸ்ட்டு தோலை நீங்கள் கொண்டு போய் குப்பைத்தொட்டியில் போட்டு வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை. நீங்கள் அதை கொண்டு போய் உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதாவது ஈரப்பதமான பிளேஸ் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல, அல்லது உங்கள் வீட்டில் கார்டன் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த இடத்துல உரமாக போட்டுருங்க. அப்படி நீங்கள் போடுறது மூலமாக உங்களோட செடி நல்லா ஹெல்த்தியாகவும் நல்லாவும் வளரும். அது மூலமாக நீங்கள் வெளியே போய் எந்த ஒரு கெமிக்கல் ஃபெர்டிலைசரும் வாங்கணுன்ட்டு அவசியமே இருக்காது. அதனால இந்த டெக்னிக்கை மறக்காமல் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக இது ஒர்க் ஆகும்.